திமுக மீது பழி போட்டுவிட்டு வீராவேசமாக அறிக்கை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்களை துரத்திய குற்றவாளி அதிமுக பின்புலம் உள்ளவன் என்பதை சுட்டிக்காட்டி அமைச்சர் ரகுபதி எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். திமுக ஆட்சியின் நலத்திட்டங்களால் மகளிர் முன்னேறுவதை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் பெண்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் வகையில் திமுக அரசின் மீது பழிபோட முயற்சிப்பதும் தோல்வியடைவதும் வாடிக்கையாகிவிட்டது. சந்துரு என்ற முக்கிய குற்றவாளி அதிமுகவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என தனது பின்புலத்தை அவரை ஒப்புக்கொள்ளும் வீடியோ ஊடகங்களில் வைரலாகி இருக்கிறது. திமுக கொடியை காட்டி திமுக மீது பொய்யான வீண் பழி சுமத்திய அதன் மூலம் சுயநல அரசியல் செய்ய நினைத்தவர்களின் முகமூடி கிழிந்து தொங்குகிறது. பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல், போக்சோ குற்றங்கள் என அதிமுகவை சேர்ந்தவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் தான் பெண்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றனர் என்பது ஒவ்வொரு குற்ற செயலின் பின்புலத்தை ஆராய்ந்தால் தெரிய வருகிறது. திமுக மீது பொய்ப்பழி போட்ட எதிர்க்கட்சிகள் இப்போது தங்கள் முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வார்கள்? வீராவேசமாக அறிக்கை வெளியிட்ட பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா என்று ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார்.